ஆமா பிரதர். எல்லாம் கொஞ்சம் சரி பிரச்சனையாவே ஓடிட்டு இருக்கிறேன் நான். சரி. ஆமா 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 ஆமா. ம். சரி ஓகே. ஓகேங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மறுபடியுமாக ஒரு புதிய வாரத்தை கர்த்தருங்கள் அனைவருக்கும் நீர் கொடுத்து, உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் அனைவரும் கூடி வரும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் படிக்கக்கூடியதான இந்த பாடத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. உம்முடைய வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு தாகத்தோடு நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். நாங்கள் உற்சாக மனதோடு நாங்கள் கற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தவும் அநேகருக்கு நாங்கள் எடுத்து சொல்லவும் கர்த்தர் எங்களுக்கு தைரியத்தையும் திட நம்பிக்கையும் எங்களுக்கு நீ தர வேண்டுமா நாங்கள் செபிக்கணும். கர்த்தாவே, கர்த்தாவே, இந்த பூமியில அநேக மக்கள் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த வேண்டியுள்ளவர்கள் காணப்படுகிறார்கள். கர்த்தாவே, இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் தைரியமாக எடுத்து சொல்லவும், தைரியமாக நாங்கள் சபை நாட்டும் பணியில நாங்கள் பங்கெடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். இதில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அவர்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. அவர்களுக்கு பிரயோஜனமாக இந்த நேரத்தை நீர் மாற்றி கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். நாங்கள் வகுப்பை தொடங்கப் போகின்றோம். எந்த விதமான தடைகள் இல்லாதபடி கர்த்தர் எங்களை நல்லபடியாக நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மறுபடியுமாக சபை நிறுவுதல் என்கிறதான பாடத்தை நாம் தொடங்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கின்றோம். இதற்கு முன்பாக நம்ம கற்றுக்கொண்ட அந்த காரியத்தை நாம் மறுபடியுமாக சற்று சுருக்கமாக நம்ம பார்த்துவிட்டு இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த பாடத்தின் தலைப்புக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இருக்கின்றோம். இன்றைக்கு நான் நோட்ஸ் அனுப்பவில்லை. ஒருவேளை நாளைக்கு என்ன செஞ்சிருக்கேன், அந்த நோட்ஸ் உங்களுக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன். சரிங்களா? எல்லாம் டைப் பண்ணி ரெடியாக இருக்கு. சில கரெக்ஷன் பார்த்து விட்டு பிற்பாடு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போட்டு விடுவேன். அதுக்கு பிற்பாடு நோட்ஸ் உங்களுடைய பயன்பாட்டிற்காக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். முதலாவதாக சபை நிறுவுதல் என்பது அது எப்படி தொடங்கப்பட வேண்டும் என்று சொல்லி சில வழிமுறைகளை நம்ம கற்றுக்கொண்டு வந்தோம். முதலாவது வழிமுறை, முதலாவது ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய வழி நடத்துதலை தேடுதல். சபை நாட்டும் பணிக்கு முதலாவது ஒரு ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய வழி நடத்துதலை நாம் தேட வேண்டும். எந்த இடத்துல நாம் தேவனுடைய பணியை நாம் தொடங்க வேண்டும், எந்த இடத்தில் நாம் சபையை நிறுவ வேண்டும் என்கிறதான அந்த ஜெப விண்ணப்பத்தை நம்ம தேவ சமூகத்தில் வைத்து அதற்காக ஜெபித்து அதற்கான வேதபூர்வமான வழி நடத்துதலை நாம் காண வேண்டும். அதற்காக ஆலோசனைகளை நம்ம வேதத்தின் மூலமாக படிக்கும் போதோ இல்லை மற்ற முதிர்ந்த போதகரிடம் சென்று இந்த மாதிரி எனக்குள்ளாக ஒரு சபை நாட்டும் எண்ணம் காணப்படுகின்றது, இதற்கு நான் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், எனக்கு சில ஆலோசனைகள் கொடுங்கள் என்று சொல்லி நமக்கு மேலாக காணப்படக்கூடியதான மூத்த போதர்களுடைய ஆலோசனைகளை கேட்கும் போதோ தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசிக்கும் போதோ கர்த்தர் நிச்சயமாக அவருடைய வழி நடத்துதலை நமக்கு தெரியப்படுத்துவார். அவருடைய வழி நடத்துதலை கர்த்தர் நமக்கு காண்பித்த பிற்பாடு வேத வசனத்தின் நிமித்தமாக நமக்கு உறுதி செய்த பிற்பாடு நாம் அந்த சபை நாட்டும் பணிக்கு முதல் படியை நம்ம எடுத்து வைக்கலாம். அடுத்து இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்,
கர்த்தருடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு, அறிந்து கொண்ட பிற்பாடு, அடுத்து நாம் செய்ய வேண்டிய 2வது முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் குழுவை ஒழுங்குபடுத்துங்கள். சபை நாட்டும் பணியை நாம் தனிப்பட்ட முறையில் செய்வது ஒரு கடினமான ஒரு காரியம். நான் ஏனென்று சொன்னால், பல மக்களை சந்திக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. சில இடங்களில வந்து நம்ம ஒரு வீதிக்குள்ளாகவோ, ஒரு கிராமத்துக்குள்ளாகவோ நம்ம தனிப்பட்ட முறையில் கடந்து செல்லும்போது, மக்களை பார்க்கும்போது, மக்களை பார்த்து பேசும்போது, மக்களோடு கூட ஐக்கியம் கொள்ளும்போது, மக்கள் மத்தியில் சில சமூக பணிகளை வந்து நம்ம செய்யும்போது, நிச்சயமாகவே வந்து சில போராட்டங்கள் வருவதுண்டு. சில கடினமான சூழ்நிலைகளை வந்து சந்திக்கக்கூடியதான காரியங்கள் காணப்படுகின்றது. ஆகவே தனிப்பட்ட முறையில் செய்வது என்பது அவ்வளவு லகுவான ஒரு காரியம் அல்ல. ஆகவே அதற்காக ஒரு நல்ல ஒரு குழுவை வந்து நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி 2வது பாடமாக நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். அந்த குழுவில் இணையக்கூடியதான நபர்கள் சுவிசேஷ வாஞ்சை, அர்ப்பணிப்பு, நேரத்தை தியாகம் செய்து கொடுக்கக்கூடியவர்கள், அழைக்கக்கூடியதான அந்த நேரத்தில் சரியாக கடந்து வந்து அந்த ஊழியத்தில் பங்கெடுத்தல், இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு காணப்பட வேண்டும் என்று சொல்லி 2வது பாடத்தில் வந்து நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். சரிங்களா? அடுத்த 3வது பாடமாக மக்களை அறிந்து கொண்டு அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம். மக்களை அறிந்து அவர்களை நேசிக்க வேண்டும். மக்களை நேசிக்காமல், மக்களிடத்தில் அன்பு கூறாமல் நாம் சுவிசேஷத்தை எடுத்து செல்ல முடியாது. நான் சுவிசேஷ புத்தகங்களில் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட, அவருடைய அப்போஸ்தலர்களும் கூட மக்களை நேசித்தார்கள் இல்லையா? அவர்கள் மேல் வந்து மன துருக்கம் கொண்டவராக, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல காணப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவராக, அவர்களை நேசிக்கக்கூடியவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து காணப்பட்டார். ஆகையினால் 3வது பாடமாக மக்களை அறிந்து அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்தபடியாக வந்து நற்செய்தியை விரும்பி கேட்கும் மக்களை கண்டுபிடித்தல். நம்ம ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்ணிட்டோம், அந்த இடத்துல வந்து நம்மளை வெல்கம் பண்றாங்க. அந்த மக்கள் நாம் பேசும் காரியத்தை எந்த அளவுக்கு ஆவலோடு, வாஞ்சையோடு அவர்கள் கேட்கிறார்கள் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சில நேரத்தில் மக்கள் வந்து வாஞ்சையோடு கேட்க மாட்டார்கள், நிராகரிப்பார்கள். ஒருவேளை கையில பைபிளோ இல்லைன்னா கைப்பிரதியோ இப்படிப்பட்ட காரியங்களோடு நம்ம கடந்து செல்லும்போது இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சில மக்கள் நம்மளை ஏற்றுக்கொண்டு நாம் வைத்திருக்கக்கூடியதான அந்த சுவிசேஷ நற்செய்தியை அவர்கள் கேட்கும்படியாக ஆவல் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆகையினால் அப்படிப்பட்ட விருப்பமுள்ள ஆவலுள்ள மக்களை வந்து நாம் கண்டறிந்து அவர்களோடு கூட நேரம் செலவழித்து கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை, சுவிசேஷத்தை அந்த மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். ஆகையினால் வேதவசனம் சொல்லுகிற வண்ணமாக, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி சாய்க்கும். ஆகையினால் நாம் முயற்சி செய்யும் போது சபை நாட்டும் பணிக்காக சுவிசேஷம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு தாகத்தோடு மக்களை சந்திக்கும் போது, மக்களோடு கூட பழகும் போது, மக்களிடத்தில் நாம் சொல்லும் போது இப்படிப்பட்ட மக்களை நாம் நிச்சயமாக கண்டறிய முடியும். சுவிசேஷ வசனத்தை கேட்பதற்கு வாஞ்சியுள்ள நபர்கள் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆகையினால் 4வதாக வந்து நற்செய்தியை விரும்பி கேட்கும் மக்களை நாம் கண்டறிய வேண்டும். நாம் தொடர்ச்சியாக மக்களை பார்த்து பேசக்கூடியவர்களாக, பழகக்கூடியவர்களாக, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவர்களோடு கூட உருவாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் தொடர்ச்சியாக ஒரு நபர்களோடு, ஒரு குடும்பத்தோடு, ஒரு சமுதாயத்தோடு நாம் பழகும்போது நிச்சயமாக அந்த மக்களோடு கூட பேசுவதற்கும், காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கும், சில முக்கியமான விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் அவர்கள் நேரத்தை ஒதுக்குவார்கள். இவர் வந்து எங்களுக்கு நன்றாக தெரிந்தவர், எங்களோடு நன்றாக பழகக்கூடியவர், ஒரு நண்பராக செயல்படக்கூடியவர். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் என்று சொன்னால் இவர் உதவி செய்வார் என்கிற நல்ல ஒரு மனப்பான்மையை மக்கள் மத்தியில் நாம் உருவாக்கும் போது அவர்கள் நிச்சயமாக நீங்கள் பேசக்கூடிய, நீங்கள் சொல்லக்கூடியதான அந்த ஆலோசனைகளுக்கு அந்த மக்கள் இடம் கொடுப்பார்கள். ஓகேங்களா? அப்ப நற்செய்தியை விரும்பி கேட்கும் மக்களை நாம் கண்டறிய வேண்டும். அடுத்தபடியாக நற்செய்தியை போதியுங்கள். நற்செய்தியை விரும்பி கேட்கும் மக்களை நாம் கண்டறிய வேண்டும். அடுத்தபடியாக கண்டறிந்த பிற்பாடு நற்செய்தியை போதிக்க வேண்டும். நாம் நம்முடைய சொந்த கதையோ, சோக கதையோ, இல்லைன்னா நம்முடைய அனுபவத்தில் காணப்படக்கூடியதான சில காரியத்தை வந்து முதன்மையாக வந்து எடுத்து பேசாமல், சுவிசேஷ வசனத்தை நாம் தெளிவாக அந்த மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும். ஏன்னு சொன்னால், சுவிசேஷம் மாத்திரமே மனிதனுக்கு
ஒரு மறுபுறப்பையும் அது மாத்திரமல்ல ஒரு மீட்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக காணப்படுகிறது. அந்த செய்தியை நாம் சொல்லாமல் வேறு கதைகளோ அல்லது மற்ற காரியங்களை வந்து நாம் சொல்லுவோம் நினைச்சினால் மக்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர முடியாது. ஏன்னா நிருபங்களிலும் நம்ம பார்க்கின்றோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கின்றோம். ஆஹ் அப்போஸ்தலருடைய பணியை, ஊழிய பணியை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர்கள் சென்று வந்த எல்லா இடங்களிலும் அவர்கள் சந்தித்த அனைத்து மக்களுக்கும் அவர்கள் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். மக்கள் விசுவாசித்தார்கள், மக்கள் அவர்களை பின்பற்றினார்கள், சிலரோ அவர்களுக்கு எதிர்த்து நின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வந்து நம்ம பார்க்க முடியும். சுவிசேஷ வசனம், அந்த சுவிசேஷ வசனத்தை நாம் மாற்றாமல் கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவத்தை போக்குவதற்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்ற அந்த சுவிசேஷத்தை மக்கள் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒரு ஒரு புதிதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் கடந்து வருகிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அதை நம்பும் போது. அப்போ உங்களுடைய சபை நாட்டும் பணியில் நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன, நான் என்ன பேசுவது, எதை குறித்து பேசுவது, யாரை குறித்து பேசுவது, எப்படி பேசுவது என்கிறதான கேள்விகளுக்கு வந்து நீங்கள் பதில் கேட்பீர்கள் சொன்னால் நீங்கள் பேச வேண்டிய ஒரே ஒரு செய்தி சுவிசேஷ வசனம். அதை மாத்திரம் நாம் பேசும்போது அவர் வந்து என்ன செய்கிறார், அந்த மக்களை வந்து ரட்சிப்புகளாக கொண்டு வந்து சேர்க்க முடியும். அடுத்தபடியாக வந்து நற்செய்தியை போதித்த பிற்பாடு வந்து விளைவுகளை மதிப்பீடு செய்ய வேண்டும். விளைவுகளை மதிப்பீடு செய்ய வேண்டும். நாம் செய்து முடித்த அனைத்து காரியங்களையும் ஒழுங்கும் கிரங்கமாக நம்ம செய்து முடித்தோமா, அந்த செய்து முடித்த அந்த செயல்பாட்டின் நிமித்தமாக என்ன விளைவுகள் ஏற்பட்டது, நாம் செய்த அந்த செயல்பாட்டின் நிமித்தமாக, அந்த ஊழியத்தின் நிமித்தமாக என்ன தவறுகளை நாம் வந்து அங்குமாக நம்ம வந்து செய்தோம் என்பதை கண்டறிந்து அதை மறுபடியும் சரி செய்து நாம் வந்து என்ன செய்யணும், ஊழியத்தை வந்து நடத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் செய்த அந்த ஊழிய பணி நிமித்தமாக, அந்த சுவிசேஷ பணி நிமித்தமாக என்ன ரிசல்ட் கிடைச்சது, என்ன நன்மைகள் நமக்கு கடந்து வந்தது, மக்கள் தெளிவாக உங்களுக்கு செவி சாய்த்தார்களா, உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதா, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் எதிர்ப்புகள் கடந்து வந்ததா, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் மதிப்பீடு செய்து அதற்கு ஏற்ற வண்ணமாக நம்ம மறுபடியும் முயற்சி செய்து அதை நல்லபடியாக செய்வதற்கு வேறு வழிகள் ஏதாவது உண்டா என்பதை நாம் அமர்ந்து குழுவோடு கூட ஆலோசனை செய்து நாம் செயல்பட வேண்டும். சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, ஞானஸ்தானம் கொடுத்து அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப இத்தனை படிகளை வந்து நம்ம செய்தாயிற்று இல்லையா? நம்ம வந்து இதுக்கு முன்னால வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு ஸ்டெப், ஒரு மாடி மேல உள்ள ஒரு மாடிக்கு வந்து நம்ம கடந்து போகணும் அப்படின்னா இல்லையா, ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா. ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நம்ம வைக்கும்போது மேலுள்ள அறையில் காணப்படக்கூடியதான அந்த நன்மையை வந்து நம்ம சுதந்திரிக்க முடியும். நல்ல அருமையான ஒரு ஹாலில் வந்து நம்ம உட்கார முடியும், அங்குள்ள வசதிகளை வந்து பயன்படுத்த முடியும். அதே போலதான் வந்து இந்த சபை நாட்டும் பணிக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதை சரியாக, தெளிவாக, திட்டவட்டமாக கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி நாம் சரியாக செய்து முடித்த பிற்பாடு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் வந்த பிற்பாடு வந்து செய்யணும் அப்படின்னா ஞானஸ்தானம் கொடுத்து அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப இதுக்கு முன்பாக வந்து திருச்சபை என்றால் என்ன, சபை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்திலே வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக வந்து நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த சபைக்கு வரக்கூடியதான அனைத்து மக்களும் வந்து இந்த சபையினுடைய அங்கத்தினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து சொல்ல முடியாது. எத்தனையோ சபைகளை வந்து நீங்க பார்த்திருக்கிறீங்க, எத்தனையோ ஸ்தாபனங்கள் காணப்படுகின்றது. அத்தனை ஸ்தாபனங்களில் வந்து ஆயிரமான கூட்டங்கள் வந்து கடந்து போகலாம். 500 பேர் போகலாம், 300 பேர் போகலாம், 200 பேர் போகலாம், 100 பேர் போகலாம். ஆனால் போகக்கூடியதான அத்தனை நபர்களும் சபையின் அங்கத்தினர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. வேதத்தின்படி எது சரியான அங்கத்துவம் என்பதை நாம் இன்றைக்கு வந்து நம்ம படிக்க இருக்கின்றோம். என்னுடைய சபைக்கு வரக்கூடியதான அனைத்து நபர்கள் வந்து என்னுடைய சபையினுடைய அங்கத்தினர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. மற்ற ஸ்தாபனங்களும் காணப்படுகின்றது. நிறைய முதல் சர்வீஸ், 2ஆம் சர்வீஸ் ஆராதனை, 3ஆம் ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரிச்சு வைக்கிறாங்க. முதல் சர்வீஸ்லேயே வந்து எல்லா மக்களையும் வந்து கூட்டி சேர்க்க முடியல, ஏன்னா அவ்வளவு மக்கள். ஆனால் அத்தனை மக்களும் வந்து வேதபூர்வமாக வந்து அவர்கள் அங்கத்தினர்களா என்பதை நம்ம வேதபூர்வமாக பார்ப்போம் முடிச்சுனால் அதற்கு வந்து இல்லை என்று சொல்லி தான் பதில் வரும். இன்னைக்கு அநேக மக்கள் வந்து ஒரு சடங்காச்சாரமாக நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி பெயரளவில் அவர்கள் வைத்துக்கொண்டு
ஆலய கூட்டங்களில் வந்து அவர்கள் பங்கெடுக்கிறார்கள், பாடல் பாடுகிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள், இன்னும் மற்ற காரியங்களை வந்து அவர்கள் செய்கிறார்கள். இப்படி செய்வதனால் வேதபூர்வமாக ஒரு உண்மையான அங்கத்தினர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஐயா அவர்கள் சபைக்கு வந்து ரெகுலராக வராங்க, சபைக்கு வந்து கொடுக்குறாங்க, சபையில வந்து என்ன செய்றாங்க, பங்கெடுக்கிறாங்க. ஓகே, நல்லதுதான். ஆனால் வேதபூர்வமாக அது சபையின் அங்கத்துவத்திற்கு சரியான ஒரு காரியமா என்பதை வந்து நம்ம இந்த வகுப்புல வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம அன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த பாடத்தினுடைய தலைப்பு ஞானஸ்தானம் கொடுத்து அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நடவடிக்கையில் நீங்கள் புதிய விசுவாசிகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை கிறிஸ்துவின் சபையில் அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய திருச்சபையாக கர்த்தருடைய பந்தியை ஆசரியுங்க. இதை பத்தி தான் நம்ம விரிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். பிதா குமாரன் மத்தேயு 28:19 பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. அடுத்த பேராகிராஃப்ல பார்க்கும்போது தாங்கள் தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் என்பதை புதிய விசுவாசிகள் புரிந்து கொள்ள ஞானஸ்தானம் உதவுகிறது. மக்கள் மனம் திரும்பிய உடனே கிறிஸ்துவில் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து கூடுமானால் அவருடைய குடும்பத்தாருக்கும் சாட்சி கூற ஆதிகால விசுவாசிகளை அப்போஸ்தலர்கள் துரிதப்படுத்தினர். ஞானஸ்தானம் கொடுப்பதை அவர்கள் தாமதப்படுத்தவே இல்லை. மக்கள் மனம் திரும்பி அன்றே ஞானஸ்தானம் பெற்றனர். அப்போஸ்தலர் 16:31, 32, 33 வாசிக்கிறோம். அப்ப நம்ம மேல பார்த்த அந்த டாபிக் நிமித்தமாக யார் உண்மையான அங்கத்தினர்கள், இதுல வந்து நாம் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். என்னுடைய சபைக்கு வரக்கூடியதான மக்கள் வந்து ஏராளம், பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்வதில் வந்து நம்ம வந்து பெருமிதம் கொள்ள வேண்டாம். நிறைய கூட்டம் வருதுங்க, 100 பேர், 150 பேர், 1000 பேர் என்ன செய்றாங்க, வராங்க. எங்களுடைய சபை இது வந்து வல்லமையான சபை, ஆரோக்கியமான ஒரு சபை, அது மாத்திரமல்ல வளர்ந்த சபை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை பார்த்து வந்து நம்ம இன்னைக்கு கணக்கிடுறோம். எத்தனை அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கிடுறோம். ஆனால் வேதத்தின்படி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ந்த சபை அப்படின்னு சொன்னா அவர்கள் முதலாவதாக வந்து ஞானஸ்தானம், உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டு பிற்பாடு வந்து அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், அவர்கள்தான் சபையினுடைய உண்மையான ஒரு அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்கள் வந்து சபைக்கு வந்து போகலாம், விசிட்டர்ஸ் மாதிரி இல்லையா? வருவார்கள், பாடல் பாடுவார்கள், வசனத்தை கேட்பார்கள், போவார்கள். வருவார்கள், அவர்கள் அமர்வார்கள், வசனத்தை கேட்பார்கள், பாடல் பாடுவார்கள், காணிக்கை கொடுப்பார்கள், போவார்கள். அதுவல்ல உண்மையான ஒரு அங்கத்துவம். உண்மையான ஒரு அங்கத்துவம் என்று சொல்லி சொன்னால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவராக இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் நிமித்தமாக, அந்த அடையாளத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு வந்து நிச்சயம் முழுக்க ஞானஸ்தானத்தை கொடுக்கின்றோம். அவருடைய உள்ளத்துல வந்து மீட்பை உணர்ந்திருக்கிறார்கள். அவருடைய உள்ளத்தில் ரட்சிப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் உள்ள மாற்றப்பட்டு விட்டது. அடுத்தபடியாக அவர்கள் உள்ள மாற்றப்பட்டபடியினால் அவர்களுக்கு வந்து நம்ம ஞானஸ்தானம் கொடுத்து அந்த முழுக்க ஞானஸ்தானத்தின் நிமித்தமாக அந்த நபர்கள் வந்து அந்த லோக்கல் சர்ச்ல ஒரு மெம்பராக, ஒரு நபராக, ஒரு அங்கத்தினராக நம்ம வந்து சேர்க்க முடியும். அதுதான் திருச்சபை. திருச்சபை என்று சொன்னால் இந்த வழிமுறையைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு பல இடங்களில் வந்து இந்த ஞானஸ்தானத்திலே வந்து பல குழப்பங்கள் வந்து காணப்படுகின்றது. எது சரியான ஞானஸ்தானம்? அங்கத்தினராக, சபையினுடைய அங்கத்தினராக மாறுவதற்கு சில நேரத்தில் வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க, சில கார்டு கொடுப்பாங்க. அதில் உங்களுடைய பேர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே எழுதி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மாதம் மாதம் வந்து சந்தா கட்டணும். அப்படி வந்து சில நேரத்தில் வந்து சில சபைகளில் வந்து அங்கத்தினராக வந்து சேர்க்கப்படுகிறது. அது வேதத்தின்படி வந்து ஒரு ஒழுங்கல்ல, அது சரியானதும் அல்ல. ஆனால் வேதத்தின்படி உண்மையிலேயே அவர்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு, அதை நீங்க மாற்றவே கூடாது. மெய்யாலுமே இந்த நபர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து இந்த நபர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினால், அவருடைய உள்ள மாற்றப்பட்டிருக்கிறபடினால், இந்த நபர் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் அவர்களுக்கு நாம் முழுக்க ஞானஸ்தானத்தை நாம் கொடுக்கின்றோம். அந்த முழுக்க ஞானஸ்தானத்தின் நிமித்தமாக நினைச்சாங்க
சபையில் உள்ள நபர்களுக்கு வந்து இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றார். இன்று முதல் இவர் இந்த இந்த திருச்சபையில் உள்ள அங்கத்தினர்களோடு இவர் ஒரு நபராக அவர் வந்து இணைக்கப்படுவார். சரிங்களா? இன்னைக்கு எத்தனை சபையில வந்து இதை மிஸ் பண்றாங்க தெரியுமா? இதை மிஸ் பண்றதுனால ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் நான் வந்து அங்கத்தினராக சேர்க்கிறபடினால், சபைக்கு வந்து போகக்கூடியதான நபர்களுக்கெல்லாம் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கிறபடினால் சபையில பல குழப்பங்கள், பலவிதமான தலைவலிகள் வந்து நமக்கு வந்து வருகின்றது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நம்ம வந்து முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை வந்து அங்கத்தினராக வந்து நம்ம சேர்க்கிறோம். அது வந்து கூட்டத்தை சேர்க்கிற மாதிரி. ஏன்னா ஆதி திருச்சபை வந்து அது பண்ணவே இல்லை. அந்த வழிமுறையை வந்து அவங்க பின்பற்றவே இல்லை. கூட்டத்தை சேர்ப்பதற்காக, மக்களை சேர்ப்பதற்காக அவர்கள் தெளிவாக வந்து மனம் திரும்பின நபர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சபையில வந்து நினைச்சார்கள், அவர்கள் வந்து சேர்த்தார். இன்னைக்கு நீங்கள் நான் அதான் செய்யணும். சும்மா வர்றவங்க எல்லாம் வந்து அவங்க 1 மாசம் வராங்க, 6 மாசம் வராங்க, 2 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆகையினால இவர்கள் எங்களுடைய சபையினுடைய அங்கத்தினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போதகரே அறிவிச்சிருவார். அந்த நபர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா ரட்சிக்கப்படலையா அதெல்லாம் அவருக்கு வந்து பெரிய லெவலில் கண்டுகொள்ள மாட்டார்கள். அந்த நபரோடு கொடுக்கிற தனிப்பட்ட முறையில் பேசி அதை அறிந்து கொள்ள அவர் முற்பட மாட்டார். நமக்கு சபைக்கு வந்து ஒரு நபர் வருகின்றார் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு இது தேவன் கொடுத்த ஒரு ஆத்மா என்று சொல்லி நினைத்து உடனே ஞானஸ்தானம் கொடுப்பார்கள். ஒரு 2-3 வாரம் வருவார்கள். வந்த உடனே வந்து ஞானஸ்தானம் கொடுத்து சபையில வந்து அவர்கள் சேர்த்து விடுவார்கள். அவருடைய ரட்சிப்பை குறித்தோ, அவருடைய மனமாற்றத்தை குறித்தோ, அவருடைய மீட்பை குறித்தோ எந்த விதமான கேள்விகளை வந்து அவர்கள் கேட்டு தெளிவாக அறிந்து கொள்ளாமல் அவர்களை அங்கத்தினராக சேர்த்துக்கணும். இப்படி வந்து நம்ம சேர்க்கவே கூடாது. அப்ப நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வந்து நம்ம எப்படி பார்க்கின்றோம்? அவர்கள் வந்து ஆதி திருச்சபையில் உள்ள போதகர்கள், அப்போஸ்தலர்கள் வந்து எந்த வழிமுறையை பின்பற்றினார்கள் நம்ம நிறைய முறை அடிக்கடி நம்ம வாசித்திருக்கிறோம். அதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40 வாசிங்க. 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஓகே, எல்லாரும் ஃபாலோ பண்றீங்களா? இருக்கிறீங்களா கிளாஸ்ல? இருக்கிறோம் சார். ஹலோ, இருக்கிறீங்கயா? இருக்கிறீங்க? எஸ் சார். இருக்கிறீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? அங்கத்தினர்களை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரியம் 42வது வசனத்துல 41வது வசனத்துல வந்து அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில். அடுத்து வந்து அது வந்து அடுத்த பாயிண்ட். 41வது வசனத்துல வந்து அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர். பேதுரு வந்து பிரசங்கம் பண்றாரு, சுவிசேஷத்தை அவர் சொல்லுகின்றார். அந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக அந்த மக்கள் வந்து குத்தப்படுகிறார்கள். நாங்கள் தான் பாவம் செய்தோம், நாங்கள் தான் தவறு செய்தோம். அப்ப அந்த வசனத்தின் நிமித்தமாக அவர்கள் உணர்த்தப்பட்டு மனம் திரும்பி அவர் சொன்ன சுவிசேஷத்தை உள்ளத்துல சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அதை நம்பினார்கள். நம்பின பிற்பாடு என்ன நடக்கின்றது? அவர்கள் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்ப ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, நம்பினவர்களுக்கு அந்த சுவிசேஷ வசனத்தை மெய்யாலுமே விசுவாசித்த அந்த நபர்களுக்கு மட்டுமே ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஞானஸ்தானம் கொடுத்து அடுத்த ஒரு நிகழ்வு நடக்கின்றது. அது என்ன நிகழ்வு? அவர்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். இந்த தவறை வந்து இதைத்தான் நம்ம செய்யணும். ஆனா இன்னைக்கு வந்து சபைகளில் வந்து அந்த தவறு நடக்கின்றது. இல்ல, நம்ம உட்கார்ந்து ஒரு நபரை அங்கத்தினராக சேர்ப்பதற்கு முன்பாக, ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு முன்பாக வந்து சபை போதகரோ, உதவிக்காரரோ, மூப்பரோ, இல்ல சபையில் உள்ள குழு தலைவர்களோ நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். இந்த நபர் மெய்யாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், இல்ல அவங்க தொடர்ச்சியாக சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், ஆகையினால் காலப்போக்கில் அவர்கள் இயேசுவை போக போக அறிந்து கொள்வார்கள், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்ப நம்ம ஞானஸ்தானம் கொடுத்து அங்கத்தினர்களாக நம்ம சேர்த்துக் கொள்ளலாம், என்றைக்கு இருந்தாலும் அவர்கள் மாறி விடுவார்கள் என்று சொல்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு விசுவாசத்தில் பேசுவார்கள். அது வந்து விசுவாசம் தான், விசுவாசிப்போம், இல்ல அது கிடையாது. ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கு முன்பாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா,
அந்த இடத்துல வந்து நம்ம தவறு செய்வோம் முடிச்சினால் நம்முடைய திருச்சபை வந்து ஒரு வளர்ச்சியடைந்த திருச்சபை, அது வேதபூர்வமான ஒரு திருச்சபை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, நம்மளால சொல்லவே முடியாது. நம்ம வந்து ஆட்களை சேர்க்கின்றோம், ரட்சிக்கப்பட்ட நபர்களே இல்லை, ஆட்களை சேர்க்கின்றோம், ஆனால் விசுவாச கூட்டம் இல்லை. சபை என்றால் என்ன? சபை என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளின் கூட்டம், அழைக்கப்பட்டவர்கள். ஏன் அதுதான் சபை. இப்ப மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை வந்து நம்ம சேர்த்துட முடியாது. ஓகே, அவர்கள் வராங்க, சந்தோஷமா கேட்கிறாங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் மெய்யாலுமே வேதபூர்வமாக பார்க்கும்போது மனம் திரும்பினவர்கள், அந்த மனம் திரும்புதல் நிமித்தமாக முழுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கின்றோம். அந்த முழுக்கு ஞானஸ்தானத்தை நிமித்தமாக அந்த சபையில வந்து அவர்கள் அங்கத்தினராக சேர்க்கப்படுகிறார். சரிங்களா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 16 31வது வசனம். அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அதற்கு அவர்கள், அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஓகே, அடுத்து வாசிங்க. அடுத்து வாசிங்க. 33ங்களா? மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்களை அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஓகே, 33வது வசனத்துல பார்க்கின்றோம், அவர்களுடைய காயங்களை கழுவினான், அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்ப ஞானஸ்தானம் வந்து நம்ம எப்ப கொடுக்கலாம்? பேசுங்க பார்க்கலாம். ஞானஸ்தானம் வந்து நம்ம எப்ப கொடுக்கலாம்? அவங்க ரட்சிக்கப்பட்டு தன் தவற உணர்ந்து ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு, தன் தவறு உணர்றவங்களுக்கு, மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு ஞானஸ்தானம். ஓகே. ஞானஸ்தானம் சொல்லுங்க. பாவத்தை அறிக்கையிட பாவங்களுக்கு முழுவதும் மனசார்பட்டு மன்னிப்பு கேட்டு ஐயா சத்தமா பேசுங்க, கொஞ்சம் சவுண்ட் வால்யூம் வேணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நற்செய்தி சொல்லும் போது அவங்களால தொடப்பட்டு தன் பாவங்களை எல்லாம் கழுவி மனசார ஒப்பு கொடுத்துட்டு அறிக்கையிட்டு வரும்போது அவங்களுக்கு ஞானஸ்தானம். வேற பதில்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்புக்குள்ள வந்ததுன்னு சொல்லி முழுசா தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஞானஸ்தானம் இருக்கு. ஓகே, வேற மத்தவங்கள பேசுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் சொல்லி ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி, நம்ம செஞ்ச பாவங்களாம் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு சபைக்கு வந்து அதுக்கப்புறம் முழுசா நம்ம மனம் மாறும்போது அவங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, இது யாரு? எனக்கு பேர் வந்து தெரியாதனால வந்து எனக்கு லீனா சார். லீனா சிஸ்டங்களா? ஆமாங்க. ஓகே, வேற யாரும் இருக்கிறீங்க? சொல்றபடிதான் சார். ஆனா அவருக்கு சொல்றபடி ஏன்னா மனம் திரும்பணும், மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ள வந்து பாவத்தை அறிக்கையிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஓகே, கிறிஸ்துவுக்குள்ள மறித்து நான் கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கிறேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து மறித்து நான் உயிரோடு எழுறேன், பாவத்துக்கு மறித்து நீருக்கு பிழைக்கிறேன்றது அடையாளமா ஞானஸ்தானம். அதுவும் சபைக்கு வந்த பிறகு கொஞ்ச நாள் அது பழக்கப்பட்டு சத்தியத்தில் கொஞ்சம் பழக்கப்பட்ட பிறகு கொடுக்கறது நல்லதுங்க. ஓகே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நேசலாம் நம்ம வந்து நீங்க போதவர்கள் வந்து அதை இப்போ வந்து நீங்க போதவர்களோ என்ன சபையில வந்து நல்ல ஒரு மூப்பராகவோ உதவிக்காரராகவோ நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய சபைக்கு வரக்கூடியதான அந்த புதிய நபர்கள் அவர்கள் மெய்யாலுமே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்தவுடனே என்ன செய்யலாம், அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? அவங்க மெய்யாலுமே ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஞானஸ்தான கிளாஸு நீங்க தெளிவாக வந்து எடுத்து ஞானஸ்தானம் என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை வந்து நீங்கள் தெளிவாக விளக்கின பிற்பாடு வந்து அவர்களோடு கூட நம்ம பேசும்போது நம்ம வந்து தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அவங்களுடைய உள்ளத்துல வந்து
மனமாற்றம் ஏற்பட்டு விட்டது என்பதை வந்து சில அடையாளங்கள் நிமித்தமாக வந்து நம்ம பார்க்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க வந்து ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து மெச்சூரிட்டி அடைந்து நல்ல ஒரு நிலையில இருக்கும்போது தான் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்பதை தெளிவாக வந்து அவர்கள் கூறுவார்கள் சொன்னால், என்னுடைய உள்ளத்துல வந்து கிறிஸ்து வந்து விட்டார் என்பதை வந்து அவர்கள் தெளிவாக உங்களுக்கு வந்து எடுத்து சொல்வார்கள் சொன்னால், நீங்க நினைச்சலாம் அந்த நபருக்கு வந்து சபை நடையில் வந்து அவர்களை சாட்சி சொல்ல வைத்து பிற்பாடு வந்து நம்ம முழுக்க ஞானஸ்தானத்தை வந்து அந்த நபர்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? அது 2 வருடம் கழித்து நடக்கலாம், இல்லைன்னா 6 மாசத்துல நடக்கலாம், 1 மாசத்துல நடக்கலாம் இல்லையா? ஆனா இருந்தாலும் கூட நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன்னு சொல்லி ஒரு நபர்கள் சொல்வார்கள் சொன்னால், நீங்கள் தயவு செய்து அந்த நபருக்கு வந்து ஞானஸ்தானத்தை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும், அது மாத்திரமல்ல அந்த புதிதாக அந்த காலகட்டங்களில் வந்து என்ன சத்தியத்தை எல்லாம் நம்ம சொல்லணுமோ அதெல்லாம் வந்து தெளிவாக வந்து ஒரு பாடமாக எடுத்து பிற்பாடு வந்து அவர்களுக்கு வந்து ஞானஸ்தானை கொடுப்பது வந்து ஒரு சிறந்த ஒரு காரியமாக இருக்கும். சரிங்களா? நீங்க பார்க்க வேண்டியதான ஒரு முக்கியமான ஒரு காரியம், அவர்கள் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை அறிந்த பிற்பாடு தான் நிச்சயம் நீங்க வந்து ஞானஸ்தானம் கொடுக்கணும். சரிங்களா? ஞானஸ்தானம் என்பது நம்ம தண்ணியில மூழ்கும் போது, அந்த தண்ணீருக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது, போதகர் ஜெபம் பண்ணும்போது, நம்ம மூழ்கி உள்ள கடந்து போகும்போது அந்த தண்ணீர் வந்து நம்முடைய பாவத்தெல்லாம் கழுவி விடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லுவாங்க. இல்ல இல்லைன்னா ஞானஸ்தானம் எடுக்கும்போது நமக்கு ஒரு புதிய பேர் கொடுப்பார்கள். அந்த சமயத்துல வந்து நம்முடைய பாவத்தெல்லாம் கர்த்தர் வந்து கழுவிடுவார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இவர்களுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி மூழ்கடிக்கும் போது, தண்ணிக்குள்ள போகும்போது, தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது என்ன செய்றாங்க? அவங்க வந்து ஒரு புதிய மனுஷனாக வராங்க. அந்த தண்ணி அவங்கள வந்து கழுவிடு. இல்ல நிறைய போதர்கள் வந்து அப்படி சொல்றாங்க. இல்ல தண்ணி உங்களுடைய பாவத்தை கழுவவே கழுவாது. சரிங்களா? அது வந்து கிறிஸ்துனுடைய ரத்தம் தான் நிச்சயம் நம்முடைய பாவங்களை வந்து கழுவும். 1 யோவான் புஸ்தகத்துல வந்து வாசிக்கின்றோம். 1 யோவான் 8:9 வந்து வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை என்ன செய்யும்? நம்மளை நீக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். அப்ப நான் தண்ணியில மூழ்குவதற்கு முன்பாக வந்து நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், கிறிஸ்துவனுடைய பாவத்தை மன்னித்து விட்டார், ஆகையினால் தான் நான் என்ன செய்றேன், நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்க போறேன். என்னோட உள்ளத்துல வந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்து விட்டது என்பதை நான் வெளிப்படையாக சபை மக்களுக்கு காண்பிப்பதற்கு இந்த ஞானஸ்தானம் வந்து ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த பகுதிக்கு வந்து நம்ம போகலாம். ஒரு நெடுங்கால வேத உபதேசத்திற்கு பின்பு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என வேதம் உரைக்கவில்லை. இப்ப நம்ம ஒரு சிலர் வந்து சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு நெடுங்கால வேத உபதேசத்திற்கு பின்பு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என வேதம் உரைக்கவில்லை. ஒரு புதிய கிறிஸ்தவனின் வாழ்வின் ஆரம்பமே அதுதான். திருமுழுக்கை குறித்த தவறான புரிந்து கொள்ளுதல் இருந்தால் மட்டுமே நாம் அதற்கு தேவையான புத்திமதிகளை வழங்க வேண்டும். சில வேளைகளில் குழுவானது பாடல்களை பாடவும் ஜெபிக்கவும் மற்றும் தேவ செய்தியை கேட்கவும் மட்டுமே மக்களை கூட்டி சேர்க்கிறது. இது போதாது. ஞானஸ்தானம் மற்றும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுதல் போன்ற தேவனுடைய கட்டளைகளுக்கு புதிய விசுவாசிகள் கீழ்ப்படிதல் வேண்டும். சரிங்களா? அவங்க வந்து சபை கூட்டங்களில் வந்து கலந்து கொள்றாங்க, பாடல் பாடுறாங்க, ஜபிக்கிறாங்க, தெய்வ செய்தியை கேட்கிறாங்க. இது மட்டும் போதாது. அவங்களுக்கு வந்து ஞானஸ்தானத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, மீட்பை குறித்து நம்ம தெளிவாக சொல்லி அந்த கேட்டது நிமித்தமாக, அந்த சுவிசேஷத்தை கேட்டது நிமித்தமாக அவருடைய உள்ளம் மாற்றப்பட்டு விட்டதுன்னு சொன்னால் அந்த நபர்களுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்கலாம். இல்ல ஒரு 5 வருஷம் கம்பல்சரியா நீ வரணும், இல்ல 2 வருஷம் நீ கம்பல்சரியா வரணும், இல்லைன்னா 3 வாரம் கம்பல்சரியா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாட்களை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? வரக்கூடிய நபர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் தெளிவாக சொல்ல வேண்டும். அப்படி சொன்னது நிமித்தமாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த ரட்சிப்புல வந்து அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த நபர்களுக்கு வந்து நம்ம ஞானஸ்தானம் கொடுத்து பிற்பாடு வந்து நினைச்சலாம் அவர்களுக்கு வந்து சத்தியத்தை தொடர்ச்சியாக வந்து நம்ம சொல்லி அவர்களை ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக, வளர்ச்சிக்கு நேராக நாம் கொண்டு போக வேண்டும். சரிங்களா? சில நேரத்துல வந்து சில சபைகளில் வந்து எனக்கே தெரியும் 3 வாரம் தான் போவாங்க, 4வது வாரம் வந்து ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களே இல்லையா, அது வந்து மேட்டரே கிடையாது. அவங்க தொடர்ச்சியாக நம்ம சபைக்கு வருவாங்க என்கிறதான ஒரு நோக்கத்தோடு அவர்கள் கொடுத்து விடுவார்கள். அப்படி தயவு செய்து என்ன செய்யாதீங்க, நீங்க வந்து செய்யாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது தவறான ஒரு காரியம். நீங்க சபையினுடைய போதகராக இருப்பீர்கள் சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். அவர்கள் பிற்பாடு ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லி நீங்கள் ஞானஸ்தானம் கொடுப்பீர்கள் சொன்னால் அது தவறு. அப்படி கொடுக்கவே கூடாது. அது வேதத்தின்படி சரியானதல்ல. ஏனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வந்து அதுதான் நடக்கின்றது. மனம் திரும்பின நபர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க.
அந்த தவறை நீங்க தயவு செய்து வந்து செய்யவே கூடாது. அது உங்களுடைய சபையில வந்து பலவிதமான சிக்கல்களை கொண்டு வரும். சரிங்களா? ஓகே. அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம். ஒரு முறை ஞானஸ்தானம் பெற்று பின்மாற்றம் அடைந்து இப்போது மீண்டும் மனம் திரும்பியவர்களை நாம் என்ன செய்யலாம்? இப்போ ஒரு கேள்வி வருகின்றது. பாஸ்டர், எங்களுடைய சபையில வந்து ஞானஸ்தானம் வந்து அவங்க வந்து பெற்றுட்டாங்க, ரொம்ப வருஷமா வந்து பின்வாங்கி போயிட்டாங்க, மறுபடியுமாக அந்த ஐக்கியத்துல வந்து வராங்க, அவங்களுக்கு வந்து நம்ம மறுபடியுமாக வந்து ஞானஸ்தானம் கொடுக்கணுமா? என்ன பண்ணலாம்? உங்க சபைக்கு வந்து வாராங்க, ஒழுங்கா வாராங்க, ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க, ஐக்கியத்துல பங்கெடுக்கிறாங்க, கர்த்தருடைய பந்தியில வந்து என்ன செய்றாங்க, அவங்க பங்கு பெறுறாங்க. சில காரியங்கள் நிமித்தமாக, பாவத்து நிமித்தமாகவோ என்ன செஞ்சுட்டாங்க, ரொம்ப பின்வாங்கி போயிட்டாங்க, ரொம்ப வருஷமா வரல, 5 வருஷமா 10 வருஷமா வரல. அவங்க மறுபடியுமாக வந்து உங்களுடைய சபையில வந்து பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விருப்பம் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய சபைக்கு வரும்போது நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையை வந்து சந்தித்திருக்கிறீங்களா? எஸ் பாஸ்டர். நாங்கள் போகிற சர்ச்சில் ஒரு பாப்பா வந்து ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணி ஆக்சுவலி ஞானஸ்தானம் எடுத்துட்டா 12th. ஸோ காலேஜில் அந்த மாதிரி ரட்சிக்கப்படாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ரிலேஷன் தான். பட் இப்போ அந்த பிள்ளை வரா, ஜஸ்ட்டு பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா அவங்க அம்மா வந்து நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கோம். பட் ஆனால் பின்மாற்றத்தில் இருக்காங்க. ஆனால் அப்பப்போ வந்து சர்ச்சுக்கு போவாங்க, பாஸ்டரும் அவங்க விசாரிப்பாங்க, கொள்வாங்க. பட்டு ஃபஸ்ட்டில் இருந்த ஒரு சரியான ஒரு இது வந்து இல்லைங்க. வேற யாராவது பார்த்துருக்கீங்களா இப்படிப்பட்ட பிரச்சனைய? ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்திருப்பாங்க, சில காரியங்கள் நிமித்தமாக, பாவத்து நிமித்தமாக நினைச்சுவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னா சோர்ந்து போய், கஷ்டத்து நிமித்தமாகவோ ஏதோ ஒரு பாடுகள் நிமித்தமாக வந்து அப்படியே ரொம்ப சோர்வடைந்து பின்வாங்கி போயிடுவாங்க, சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, அந்த கர்த்தருடைய பந்தியை வந்து அவங்க வந்து கடைபிடிக்க மாட்டாங்க, பின்வாங்கி போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் மறுபடியுமாக திருச்சபைக்கு அவர்கள் கடந்து வரும்போது அவர்களுக்கு நான் திரும்பவும் நாம் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டுமா, இல்லைன்னா வந்து அவர்களை ஒரு அங்கத்தினராகவே நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளலாமா? நான் வருகிறேன், உங்களுடைய சபையில் ஐக்கியப்பட விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படி ஏற்றுக்கொள்வோம் முடிச்சினால் எந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம் ஏற்றுக்கொள்ளலாம்? ஏற்றுக்கொள்ளலாம், மீண்டும் மனம் திரும்பிட்டுன்னு சாட்சி சொல்லி ஏற்றுக்கலாம். ஆனால் ஞானஸ்தானம் கொடுக்க தேவையில்ல, ஒரே ஞானஸ்தானம் தான். ஓகே, வேற பதில்? அவங்களோட பேசலாம், பேசும்போது தெரிஞ்சிடும் இவங்க உண்மையான மாற்றம் அடைஞ்சிருக்காங்களா, இல்லை அதே நிலைமையில இருக்காங்களா. இல்லை பக்கத்தில் அவங்க சரௌண்டிங்கில் விசாரிக்கும் போது அதை பார்க்கலாம், நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் விசாரிக்கும் போது. ஓகே, நம்ம அப்படியெல்லாம் ஆமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்கும்போது அவங்க மாற்றிட்டாங்களே இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேற பதில்? வேற அவங்ககிட்ட அன்போடு பேசி அவங்களுக்கு என்ன ரீசனால் அப்படி மாறினாங்கன்னு கேட்டு அதுக்குரிய சரியான திருத்தக்கூடிய அட்வைஸ் பண்ணணும். ஓகே ஓகே, வேற? வேற பதில்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, 70 முறை நீ மன்னிப்பு சொல்லியிருக்கிறாரு சகோதரனை. ஆனா அவருக்கு தாராளமா மன்னிப்பு கொடுக்கலாங்க. சரி, எப்படி அந்த மாதிரி சூழ்நிலையை வந்து நீங்க பார்க்கிறதுக்கு கட்டாயமாக நேரிடும், சரிங்களா? அப்படிப்பட்ட நபர்கள் மறுபடியுமாக உங்களுடைய திருச்சபைக்கு வந்து சபை ஆராதனைகளில் பங்கெடுக்க அவர்கள் விரும்பினார்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த நபர்களை சபைக்கு முன்பாக அவர்களை அழைத்து அவருடைய மனமாற்றத்தை குறித்து ஒரு சாட்சி நீங்கள் பகிர சொல்லலாம், சரிங்களா? இது சபையுடைய காரியமாக இருக்க முடியறனால சபை விசுவாசிகளுக்கு முன்பாக, போதவருக்கு முன்பாக நான் மையாலுமே நான் பின்வாங்கி போய்விட்டேன், இப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன், இல்லைன்னா சில சூழ் நிமித்தமாக நான் சோர்வடைந்து பின்வாங்கி போய்விட்டேன், இனிமேல் நான் கர்த்தருடைய வசனத்திலையும் அது மாத்திரமல்ல இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்திலையும் நான் உறுதியாக நின்று நிற்க வேண்டும் என்று சொல்லியும் நான் விருப்பப்படுகின்றேன், இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விருப்பப்படுகிறேன் என்று சொல்லி சபைக்கு முன்பாக அவர்கள் மெய்யான மனமாற்றத்தின் அறிக்கையை அவர்கள் சொல்லும் போது, ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் போது அந்த நபர்களை என்ன செய்யலாம், நான் மீண்டுமாக ஏற்றுக்கொள்ளலாம், சரிங்களா? அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள், பாவம் செய்து விட்டார்கள், ஆகையினால் முதலாவது கொடுக்கப்பட்டதான அந்த ஞானஸ்தானம் அது சரியானதல்ல, மறுபடியும் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், 2வது முறை ஞானஸ்தானம் கொடுக்க தேவையில்லை, சரிங்களா? ஒரு முறை என்ன செய்யலாம், கொடுத்தாலே போதுமானது. அவர்கள் மறுபடியும் அந்த மனமாற்றத்தை
இல்லையா? மாறின அந்த காரியத்தை சபைக்கு முன்பாக வந்து சாட்சியாக சொன்ன பிற்பாடு வந்து அந்த நபர்களை நம்ம அங்கீகரிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். சபையினுடைய ஐக்கியத்துல வந்து அவர்களை இணைக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த கேள்வி குறித்து தான் வந்து நம்ம ஒரு பிக்சரை பார்க்குறோம். அந்த பிக்சரை பாருங்களேன். ஒரு முறை ஞானஸ்தானம் பெற்று பின்மாற்றம் அடைந்து இப்போது மீண்டும் மனம் திரும்பியவர்களை என்ன செய்யலாம்? அடுத்து அவர் கேட்கிறாரு. அதுக்கு பதில் பாருங்களேன். அவர்களது மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் பகிரங்கமாக அறிக்கையிட செய்யுங்கள். தேவன் அவர்களை மன்னிப்பார் என உறுதியளித்து அங்கத்தினர்களாக சேர்த்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் 1 யோவான் 1:9 படி அது எந்த பாவமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பிழைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து மன்னிப்பை கேட்கும்போது அவருடைய திரு ரத்தத்தினால் அவருடைய பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கின்றார். அவருடைய ரத்தம் போதுமானதாக இருக்கின்றது. ஆகையினால் அப்படிப்பட்ட பின்மாற்றம் அடைந்த அந்த நபர்களை அவர்கள் உண்மையாலுமே தன்னுடைய சாட்சியை சபை நடுவில் வந்து அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள், மனமாற்றம் அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் இந்த சாட்சி நிமித்தமாக அவர்களை சபையில வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஒரு முக்கியமான ஒரு காரியம், பாஸ்டர் ஒரு நபரை வந்து நம்ம எப்படி வந்து திருச்சபையில வந்து ஒரு அங்கத்தினராக சேர்ப்பது, அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை எங்கள் சபைக்கு வந்து அவங்க காணிக்கை கொடுக்குறாங்க பாஸ்டர், அவங்கள வந்து அங்கத்தினராக சேர்க்கலாமா? நோ. எங்களுடைய சபைக்கு வந்து அவங்க தொடர்ச்சியா வந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்கள வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து அங்கத்தினராக சேர்த்து கொள்ளலாமா? நோ. இல்ல வந்து அவங்க வந்து பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, அவர்களை வந்து ஒரு அங்கத்தினராக வந்து நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாமா எங்களுடைய திருச்சபையில்? இல்ல, அதுவும் சரியானதல்ல. ஒரு நபரை எப்படி அங்கத்தினராக ஏற்றுக்கொள்வது? இல்லையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம். இல்லையா? ரட்சிக்கப்பட்ட நபர்களை நுணுக்குநாசனம் கொடுக்கின்றோம், அதற்கு பிற்பாடு வந்து சபையில் அவர்களை அங்கத்தினராக நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். சரிங்களா? மற்ற வழிமுறைகள் வந்து தவறானது. நீங்க ஃபார்ம் கொடுக்கலாம், அது ஈஸியாக ஃபில்அப் பண்ணிடலாம். மற்ற சந்தா கேட்பாங்க, அது வந்து என்ன செய்யலாம், நீங்க ஈஸியாக கொடுத்துடலாம், அதுவும் வந்து கொடுப்பது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் வேதத்தின்படி இந்த வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றதா? அதுதான் வந்து வேதத்தின்படி ஒரு சரியான அங்கத்துவம், சரியான ஞானஸ்தானம். அப்படித்தான் வந்து நம்ம அங்கத்தினர்களை வந்து நாம் சேர்க்க வேண்டும். ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு வந்து பல ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் பேசும்போதோ, இந்த சபை குறித்ததான சில திட்டங்களை குறித்தோ, ஊழிய பணியை குறித்தோ, செலவினங்களை குறித்தோ அந்த ரட்சிக்கப்படாத நபர்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களால் வேதபூர்வமாக வந்து பதில்களை எடுத்து சொல்ல முடியாது. இல்லையா? ஆமா, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், மாம்சத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடியதான மனுஷன், உலக வழக்கத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடியதான ஒரு மனுஷன் சபை காரியங்கள்ல ஆவிக்குரிய காரியங்களை வந்து அவன் எப்படி வந்து அவனால பேச முடியும்? கர்த்தருக்கு மகிமையாக வந்து எப்படி அவன் எடுத்து சொல்ல முடியும்? இல்லையா? ரட்சிக்கப்பட்ட கூட்டங்கள் போதர்களாக வந்து இந்த ஊழியத்திற்காக வந்து நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்ய முற்படலாம், இவ்வளவு பணத்தை நம்ம செலவு செய்யலாம், இந்த இடத்துல ஒரு சிறப்பு கூட்டங்களை வந்து நம்ம நடத்தலாம் என்று சொல்லி ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்டவர்கள் போதர்கள் எல்லாம் ஒரு முடிவை எடுக்கும்போது அந்த ரட்சிக்கப்படாத நபர் வந்து நினைச்சுவாங்க, அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புதிதாக இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த காரியத்துக்கு வந்து சில நேரத்துல வந்து அவர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள், சில நேரத்துல வந்து முரண்படுவார்கள். இல்லையா? ஆகையினால்தான் ரட்சிக்கப்பட்ட நபர்களை நாம் சேர்க்கும் போது அந்த நபர்கள் மத்தியில் ஆவிக்குரிய காரியங்களையோ சபை காரியங்களையோ இல்லைன்னா பண விஷயங்களோ மற்ற காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களால் ஆவிக்குரிய ரீதியில் வந்து அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அதை கர்த்தருக்கு மகிமையாக அவர்களால் பேச முடியும். இல்லைன்னு சொன்னால் வந்து யாரையும் நம்ம சேர்க்கலாம் சொன்னா அந்த சபையில வந்து ஒரு என்ன சொல்றது, கட்சி மாதிரி தான், பாலிடிக்ஸ் மாதிரி தான். சில பிரச்சனைகள், போராட்டங்கள், நீயா நானா, நான் தான் தலைவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில போட்டிகள் என்ன செய்யும், கட்டாயமாக வரும். அதனால இந்த வழிமுறை தான் சிறந்த ஒரு வழிமுறையாக காணப்படுகின்றது. அடுத்து வந்து சபைக்கு கொடுக்கப்பட்ட 2 நியமங்கள் என்ன? சரிங்களா? 2 நியமங்கள் நம்ம பார்த்த காரியம்தான். ஒன்னு திருமுழுக்கு, இன்னொன்னு என்னது, மற்றொரு காரியம் என்னது? திருவிருந்து. 2 நியமங்கள் சபை கொடுக்கப்பட்டது. ஒன்னு திருமுழுக்கு, இன்னொன்னு வந்து திருவிருந்து. மத்திய 28ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம வாசிக்கின்றோம் 18, 19, 20. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கு நினைச்சுங்க என்று சுவிசேஷத்தை அறிவிங்க, அவர்களை சீசராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால நினைச்சிங்க ஞானஸ்தானம் கொடுங்க. சரிங்களா? அடுத்து வந்து திருவிருந்து, அவருடைய சீசர்களோடு கூட வந்து ஏசாமி வந்து அவருடைய சீசர்களோடு கூட பங்கெடுத்த ஒரு காரியம்.
1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம பார்க்கின்றோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற ஒரு சரீரமாய். ரசத்தை பத்தி என்ன சொல்றாரு? போஜன பண்ண பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமூலமா நினைச்சிடும் அப்படி மரணத்தை. நம்ம யாரோ மைக்க ஆன் பண்ணிருக்கீங்க, ஆஃப் பண்ணிருக்கீங்களே. அப்ப கர்த்தருடைய வருகை மட்டும் நினைச்சணும் இந்த காரியத்தை வந்து நம்ம கடைபிடிக்கணும். அப்படித்தான் நினைச்சிருக்கிறார் தேவன் வந்து சொல்லியிருக்கிறார். இது சபைக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம். எந்த சபைக்கு? சபை என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளின் கூட்டம். அவர்கள் கடைபிடிக்கக்கூடியதான ஒரு காரியம் என்ன? திருமுழுக்கு, திருவிருந்து. சரிங்களா? யார் திருமுழுக்கு வந்து யாருக்கு கொடுக்கணும்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. யார் திருவிருந்து எடுக்கணும்? ரட்சிக்கப்பட்டவர்கள். சரிங்களா? இப்ப திருமுழுக்கினுடைய உள்ள கருத்துக்களை பாருங்களேன். திருமுழுக்கின் உட்கருத்து, ஒரு நபர் மெய்யாகவே இருதயத்தில் இயேசுவை விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யப்பட்ட உள்ளான ஆவிக்குரிய மீட்புக்கு புறம்பான ஒரு அடையாளமே இந்த நியமனம். கிறிஸ்துவின் மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் ஒன்றுபட்டதை என்ன செய்து இது காண்பிக்கின்றது. சரிங்களா? இந்த காரியம் வந்து ரொம்ப முக்கியமானது. இருதயத்தில் இயேசுவை விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யப்பட்ட உள்ளான ஆவிக்குரிய மீட்பு. சரிங்களா? எங்க ஏற்பட்டது அந்த மாற்றம்? எங்க ஏற்பட்டது? உள்ளான ஆவிக்குரிய மீட்பு. அப்படி உள்ள மாற்றப்பட்டு விட்டது. ஃபர்ஸ்ட் காரியம். அடுத்த 2வது காரியம் வந்து புறம்பான அடையாளம் என்ன? ஞானஸ்தானம். சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்க விட்டுறக்கூடாது. இருதயத்துல வந்து மாற்றம், இருதயத்தில் அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். அடுத்து வந்து என்ன செய்யுது? மீட்பு கிடைக்கின்றது. பிற்பாடு வந்து ஞானஸ்தானம். அதான் திருமுழுக்கினுடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்து. சரிங்களா? அடுத்து திருமுழுக்கு பெறுகிறவர், அதை குறித்து நம்ம ஏற்கனவே பேசிட்டேன். திருமுழுக்கு பெறுகிறவர் மறுபிறப்பின் சான்றுகளான மெய்யான மனம் திரும்புதலும் விசுவாசமும் உடையவர் என்பதை கூடுமானவரை அறிந்து உறுதி செய்வது வந்து முக்கியமான ஒரு காரியம். அவர்கள் உண்மையாலுமே மனம் திரும்பி இருக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்த பிற்பாடு என்ன செய்யணும்? அவர்களுக்கு வந்து ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். அடுத்தது, யார் திருமுழுக்கு கொடுக்கலாம்? யார் ஞானஸ்தானம் கொடுக்கலாம்? சபையில் யார் ஞானஸ்தானம் கொடுக்கலாம்? சபை போதகர். ஆமா, போதகரா? வேற யார் கொடுக்கலாம்? யாருக்கெல்லாம் வந்து அந்த தகுதி இருக்கு? அழைக்கப்பட்டவர்கள் ஃபர்ஸ்ட். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கொடுக்கலாமா? இல்ல, அப்படி கொடுக்க முடியாது. ஓகே, போதகர் தான். மோஸ்ட் ஆஃப் போதகர்கள் தான் செய்வாங்க. ஓகே, உபதோகர் இல்லைன்னா சபையில் வந்து போதகர் மூப்பர் நாள் ஒன்று தான். சரிங்களா? போதகர், மூப்பர் இல்லைன்னா உதவிக்காரர் உங்கள் சபையில் வந்து இருப்பார்கள் சொன்னால் அவர்களை வந்து நினைச்சலாம், நீங்களே பயன்படுத்தலாம். போதகர் வந்து வெளியிடங்களுக்கு வந்து ஊழியத்துக்கு சென்று விட்டார் இல்லையா? வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாட்டுக்கோ ஊழியத்துக்கு சென்று விட்டார். அவர் மறுபடியும் வருவதற்கு வந்து 2-3 மாதங்களோ வருஷங்களோ ஆகும். அப்போ அந்த சபையில் வந்து எடுத்து நடத்தக்கூடியதான உதவி போதகர் இல்லைன்னா வந்து உதவிக்காரர், மூப்பர் இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கும்போது அவர்களும் கூட என்ன செய்யலாம்? அந்த ஞானஸ்தான் திருமுழுக்கை வந்து அவர்களுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? அவர்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், நல்ல ஒரு ஆவிக்குரிய நடத்தை உள்ளவர்கள், அந்த நபர்களை வந்து என்ன செய்யலாம்? திருமுழுக்கை கொடுக்கலாம். ஓகேவா? திருமுழுக்கு கொடுப்பதற்கு வந்து ஒரு பைபிள் காலேஜ் போய் படித்து 2 டிகிரி வாங்கியிருக்கணும், அந்த ரெவரண்ட் பட்டம் என்ன செய்யணும் பெற்றிருக்கணும், அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? அந்த சபையை நடத்தக்கூடியதான போதகர், மூப்பர், உதவிக்காரர் என்ன செய்யலாம்? நாம் வந்து திருமுழுக்கை வந்து கொடுக்கலாம். தயவு செய்து என்ன செய்யுங்க, இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எங்கேயாச்சும் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாமல் வந்து கிடைக்கிற மக்களுக்கு, பார்க்குற மக்களுக்கு வந்து திருவிருந்து கொடுப்பது, ஞானஸ்தானம் கொடுப்பது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதை தயவு செய்து நீங்கள் பண்ணாதீங்க. அது நல்ல ஒரு திருச்சபை ஒழுங்கே கிடையாது. அப்படின்னு செய்யக்கூடாது, நம்ம வந்து கொடுக்கவே கூடாது. நிறைய மக்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமிதம் கொள்வதை காட்டிலும், அந்த சபையில் 10 பேர் இருந்தாலும் 20 பேர் இருந்தாலும் வேதத்தின்படி அந்த ஒழுங்கை பின்பற்றக்கூடியதான ஒரு திருச்சபை தான் ஒரு ஆரோக்கியமான வளர்ந்த திருச்சபை. 1000 பேர் இருந்து இந்த 1000 பேர்ல வந்து 3/4 பேர் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படாமலே இருப்பாங்க. ஆனா அத்தனை பேரும் திருமுழுக்கு பெற்றிருப்பாங்க. இல்ல 50 பேர் இருந்தாலும் 40 பேர் இருந்தாலும் வேதத்தின்படி
சரிங்களா? இந்த ஒழுங்குமுறையை பின்பற்றி நாம் செய்ய வேண்டும். அதுதான் வந்து திருச்சபை, அதுதான் வேதம் அங்கீகரிக்கும் ஒரு முறை. ஓகே, அதை நம்ம மாற்றுறதுக்கு வந்து உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. இல்ல இப்படி இந்த ரூட்ல நம்ம வந்து போகலாம், அதெல்லாம் கிடையாது. வேதம் வகுத்த வழிமுறை வந்து உங்களால நீங்க மாற்றவே கூடாது. ஓகேவா? இப்ப ஞானஸ்தானத்தை குறித்து சில காரியங்களை பார்க்கலாம். சில தவறான ஞானஸ்தான முறைகள். சில பேர் என்ன சொல்றாங்க, பேப்டிசம் சேவ்ஸ், ஞானஸ்தானம் ஒரு நபரை ரட்சிக்கும். சரியா தவறா? ஞானஸ்தானம் ஒரு நபருக்கு மன்னிப்பை, பாவ மன்னிப்பை கொடுக்கும் இல்லையா? ஞானஸ்தானம் நம்ம வந்து எடுத்து விட்டோம்னுச்சுனால் அந்த ஞானஸ்தானத்தின் நிமித்தமாக நம்ம ரட்சிக்கப்பட முடியும். அந்த முழுக்க ஞானஸ்தானத்தின் நிமித்தமாக நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இது ரைட்டா தப்பா? தவறு. 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 ஆமா. சரிங்களா? இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நபர் வாராங்க, அந்த நபருக்கு வந்து போதகர் முழுக்க ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். அந்த முழுக்க ஞானஸ்தானத்தின் நிமித்தமாக அந்த நபர் பாவ மன்னிப்பையும் அது மாத்திரமல்ல ரட்சிப்பையும் பெறுகின்றார். இது சரியா தவறா? தவறு. ஞானஸ்தானம் என்ன செய்யாது, ஒரு மனுஷனை வந்து ரட்சிக்காது, ஒரு மனுஷனுக்கு வந்து பாவ மன்னிப்பை கொடுக்காது. உங்களுக்கு புரிஞ்சா? ஆமா. இப்ப யாருக்கு தான் ஞானஸ்தானம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது, யாருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்? ஒரே வார்த்தையில சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்? யார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ? ஆமா, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. யார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான். நீங்க குழம்பிட வேண்டாம். பெரிய போதகர் வந்து இப்படி சொன்னார் பாஸ்டர், அது ரைட்டு தானே? இல்ல இல்ல, பெரிய போதகர் சொன்னாலும் சின்ன போதகர் சொன்னாலும் அது வேத வசனத்தின்படி இருக்கான்னு சொல்லி பாருங்க. நிறைய பேர் என்ன செய்றாங்க, அந்த ஞானஸ்தானத்தின் நிமித்தமாக, அந்த ஞானஸ்தானத்தின் நிமித்தம் வந்து ஒரு பேரும் கூட கொடுப்பாங்க, ஞானஸ்தான பேருன்னு சொல்லிட்டு. இந்த நபர் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர், இந்த நபர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு நபர். இல்ல, அது தவறு. ஞானஸ்தானம் ஒரு நபரை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. ஞானஸ்தானம் ஒரு நபரை என்ன செய்யாது, பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. பாவ மன்னிப்பை கொடுக்காது, மீட்பை கொடுக்காது. அவன் ஞானஸ்தானத்தின் நிமித்தமாக ரட்சிக்கப்பட முடியாது, படவே முடியாது. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே ஞானஸ்தானம். சரிங்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம். சால்வேஷன் இஸ் பை ஃபெய்த் அலோன். 8-9 நம்ம எப்படி வாசிக்கின்றோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்ப இந்த வசனத்தின் பிரகாரமாக வந்து ஞானஸ்தானம் வந்து ரட்சிப்பை கொடுக்குமா? கொடுக்காது. உங்களுக்கு தெளிவா புரியுதா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப ரட்சிப்பு வந்து எப்படி வருது? விசுவாசத்தை நிமித்தமாக. இயேசு கிறிஸ்து மேல என்ன செய்றோம்? நம்ம வந்து விசுவாசம் வைக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம், அவரை நம்புறோம். அப்ப ரட்சிப்பு வருது. ரட்சிப்பு வந்த பிற்பாடுதான் என்ன செய்யணும்? நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆனா வந்து ரட்சிக்கப்படுவதற்காக, பரலோகம் செல்வதற்காக, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக ஞானஸ்தானம் இல்லை. சரிங்களா? அப்போ வந்து வேற என்ன தவறான ஞானஸ்தானம் இருக்கு? இன்ஃபேன்ட் பேப்டிசம் இல்லையா? குழந்தைகள் ஞானஸ்தானம். குழந்தைகள் ஞானஸ்தானம் வந்து வேதத்தின்படி சரியா தவறா? தவறு. பேபிஸ் பேப்டைஸ்ட் ஃபார் சால்வேஷன். இப்ப என்னுடைய வீட்டுல ஆல்டின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கிறான், என் பையன். அவனுக்கு 4 வயசு தான் இல்லையா? அவனுக்கு வந்து ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து தெரியாது. அவன் வந்து குழந்தை. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு பாஸ்டரா இருக்கிறேன், என்னுடைய மனைவி என்ன செய்திருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஊழியத்துல இருக்கிறாங்க. அப்ப என்னுடைய பையன் வந்து என்னுடைய வழியில நடக்கும்போது அவன் நிச்சயமாக நிச்சயம் அவன் கிறிஸ்தவனாகத்தான் மாறும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. இப்ப நம்முடைய பிள்ளை வந்து கடவுளுக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தாம நம்ம எங்க போறோம்? அந்த நம்பிக்கையில வந்து ஆகையினால சின்ன குழந்தையில என்ன செஞ்சது, அவனுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்துடலாம். அவன் என்னைக்கு இருந்தாலும் வந்து ஒரு கிறிஸ்தவனா மாறத்தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞானஸ்தானம் கொடுப்போம். அதுவும் தவறு. அப்ப ரட்சிப்பு வந்து என் மூலமாக கொடுக்க முடியும் என்கிறதான ஒரு கருத்து வந்துடும். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் தான் கொடுக்கின்றார். அது எந்த சமயத்துல கொடுக்கப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் செய்யணும், கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் எனக்கு பிற்பாடு வந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். அவன் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிற்பாடு வந்து அதை தெரிந்து கொள்வான் நிச்சயமாக. ஆகையினால் நம்ம இப்பயே ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அது வந்து தவறான ஒரு காரியம்.
சரிங்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. நம்ம வாசிட்டோம், மறுபடியும் வாசிடலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் பேதுரு அவர்களை நோக்கி, ஓகே நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கின்றோம். இந்த இடத்துல வாசிட்டு வந்து நீங்க குழம்பிட வேண்டாம். சரிங்களா? அவங்க எதற்காக ஞானஸ்தானம் எடுத்தாங்க? பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை வந்து என்ன செய்ய வேண்டாம், நீங்க வந்து குழம்பிட வேண்டாம். இன்னைக்கு கீழே உள்ள வசனத்துல வந்து நீங்க தொடர்ச்சியாக வாசித்து பார்க்கும்போது 41, 42, 43 அதெல்லாம் நீங்க வாசித்து பார்க்கும்போது அது வேற மாதிரி. சரிங்களா? நீங்க இங்கிலீஷ்ல வாசித்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கும். குழந்தைகள் ஞானஸ்தானம் வந்து வேதத்தின்படி சரியானதில்லை. அடுத்து பேப்டிசம் ஃபார் த டெத். மரித்தவர்களுக்காக நம்ம ஞானஸ்தானம் வந்து இன்னொருவர் எடுக்க முடியுமா? மரித்து போன ஒரு நபருக்காக இன்னொருவர் என்ன செய்ய முடியும்? ஞானஸ்தானம் எடுக்க முடியுமா? முடியாது. மரித்து போனவர்களுக்காக வந்து தண்ணியை தொளிச்சு ஞானஸ்தானம் கொடுக்கலாம். அந்த ஞானஸ்தானம் வந்து வேதத்தின்படி சரியானதா? இல்ல. உயிரோடு இருக்கும் போதே என்ன செய்யணும்? நம்ம வந்து அதை அறிந்து கொள்ளணும். உயிரோடு கூட இருக்கும் போதே வந்து கிறிஸ்து எதற்காக மரித்தார், ஞானஸ்தானம் என்றால் என்னன்னு சொல்லிட்டு அறிந்து கொண்டு ஞானஸ்தானம் எடுக்காமல் மரித்த பிற்பாடு வந்து ஒரு நபருக்கு வந்து ஞானஸ்தானத்தை கொடுப்பது, அதை பத்தி பேசுவது வந்து நியாயமான ஒரு காரியம் அல்ல. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல வந்து என்ன வாசிக்கின்றோம்? அன்றியும் ஒரே முறை மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷனுக்கு வந்து என்ன செய்யுதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. மரிச்ச பிற்பாடு வந்து நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளால பேச முடியாது, ஒரு காரியத்தை குறித்து நம்ம வந்து திங்க் பண்ண முடியாது, முடிவெடுக்க முடியாது. அதனால உயிரோடு கூட இருக்கும் போதே என்ன செய்யணும்? நம்ம வந்து ரட்சிப்பை குறித்து, மீட்பை குறித்து அறிந்து நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆனா மரித்தவர்களுக்கும் சில நேரத்துல வந்து என்ன செய்றாங்க? ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடியவர்களாங்க இருக்கிறாங்க. அதுவும் தவறான ஒரு காரியம். அடுத்து வந்து டினாமினேஷனல் பேப்டிசம். சரிங்களா? ஒரு சபையில வந்து சேர்வதற்கு வந்து ஞானஸ்தானம் கொடுப்பது. இந்த சபையில வந்து நீ சேரணும் அப்படின்னா ஞானஸ்தானத்தை நினைச்சலாம் நீ பெறணும். அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ இல்லையோ அது மேட்ரு கிடையாது. இப்ப என்னுடைய சபையில வந்து நீ வந்து ஒரு அங்கத்தினராக மாறணும் அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் வந்து நீ ஞானஸ்தானம் எடு. அப்ப ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா வந்து நீ என்ன செய்ய அங்கத்தினராக சேர்ந்துடலாம். அதுவும் தப்பு தான். ஒரு சில இடங்களில வந்து நீ இருக்கின்றது. நம்ம இதுக்கு முன்னால தான் பார்த்தோம் யாருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து வந்து ஸ்பிரிங்லிங் இல்லையா, தெளிப்பு ஞானஸ்தானம். அது வேதத்தின்படி சரியா? அதுவும் தவறானது. சில திருச்சபைகளில் வந்து தெளிப்பு ஞானஸ்தானம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஓகே, 16வது வசனத்தை வந்து இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து என்ன செஞ்சாரு? கரையேறினார். அப்ப வந்து என்ன செய்யறார்? அவர் வந்து முழுக்க ஞானஸ்தானத்தை என்ன செய்யறார்? எடுத்திருக்காரு. கரையிலிருந்து, எதுல இருந்து? ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வாசிக்கணும். அப்போ வந்து என்ன செய்யற? முழுக்க ஞானஸ்தானம் தான். நீங்க வந்து கிரேக்க இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தை வந்து இம்மர்சன், மூழ்குதல். சரிங்களா? வேதத்துல வந்து ரோமர் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுவும் கூட வந்து நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் அதுக்கு அடையாளமாக வந்து மூழ்கடிக்கப்படுற முழுவதுமாக மூழ்குதல். அதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், அடக்கம் அதுக்கு வந்து அடையாளமாக காணப்படும். அதுதான் வந்து சரியான ஒரு ஞானஸ்தானம். அடுத்து வந்து ரிப்பீட்டட் பேப்டிசம். ஒவ்வொரு நபர்களும் வந்து பின்வாங்கி போகும்போது, பின்வாங்கி போய் மறுபடியும் வரும்போது அந்த நபர்களுக்கு வந்து ரிப்பீட்டட் பேப்டிசம், திரும்ப திரும்ப ஞானஸ்தானம் கொடுக்கலாமா? இல்ல, கூடாது. அதன் தவறு. அதன் வேதத்தின்படி சரியானது. சரிங்களா? அடுத்து பேப்டிசம் வித்தவுட் ஃபெய்த் இல்லையா? ஒரு கிறிஸ்தவனாக மாறுவதற்கு ரிச்சுவல் வித்தவுட் கன்வர்ஷன், ஒரு உண்மையான ஒரு மனமாற்றம் இல்லாமல் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கலாமா? சில இடங்களில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு உண்மையான மனமாற்றம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவராக மாறுவதற்கு வந்து ஞானஸ்தானத்தை கொடுக்குறாங்க. அதுவும் தவறானது. சரிங்களா? ஃபெய்த் ஃபர்ஸ்ட், தென் பேப்டிசம்.
அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 36ல இருந்து 38 வரைக்கும் நம்ம இப்பதான் வாசித்தோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஃபெய்த், தென் பாப்டிசம். கிறிஸ்து மேல விசுவாசம், அது உறுதியான பிற்பாடு வந்து தென் பாப்டிசம். அப்ப எத்தனை தவறான ஞானஸ்தானம் இருக்கு பாருங்க. பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, அடுத்து வந்து குழந்தைகள் ஞானஸ்தானம் இல்லையா, மரித்தவர்களுக்கான ஞானஸ்தானம், ஒரு சபையில வந்து சேர்வதற்கு வந்து ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம், ரிப்பீட்டட் பேப்டிசம் இல்லையா, திரும்ப திரும்ப ஞானஸ்தானம் கொடுப்பது, அடுத்து பேப்டிசம் வித்தவுட் ஃபெய்த், விசுவாசம் இல்லாதவர்களுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுப்போம். இவ்வளவு தவறான ஞானஸ்தான கொள்கைகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இது வந்து தவறானது. ஓகேவா? அடுத்தபடியாக பாருங்க, கிறிஸ்துவின் கட்டளைகள் யாவற்றுக்கும் கீழ்ப்படிய போதியுங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து, கிறிஸ்துவின் கட்டளைகள் யாவற்றிற்கும் கீழ்ப்படிய போதியுங்கள். இப்ப நம்ம மேல பார்த்த அந்த காரியத்திற்கு வந்து பாடத்துல வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட், சந்தேகங்கள், ஏதாச்சும் எனக்கு கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மனசுல இருக்குன்னு சொன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்போ ஒருத்தவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களால எழுந்துக்கவே முடியாது, இடுப்புல அடிபட்டதால எழுந்துக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அவங்களுக்கு எப்படிங்க ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானம் கொடுக்கறது? ஓகே, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, எந்திரிக்க முடியல, ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாங்க ஃபர்ஸ்ட் ஆண்டோடைய வார்த்தையை நம்புறாங்க, அவங்களோட பாவங்களை எல்லாம் அறிக்கிட்டாங்க, எல்லாமே செய்கிறாங்க. பட் படுத்த படுக்கையாக தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கணும்? ஓகே, ஸோ என்னுடைய கருத்து, அவங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஞானஸ்தானம் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க என்ன செய்ய வேண்டாம், கட்டாயமாக கொடுக்கணும் சொல்லலாம் கிடையாது. சரி, அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அவங்க படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, அவங்களால எழுந்து வர முடியல, ரொம்ப சிவியரா இருக்கிறாங்க, அந்த நபரை நம்ம கூட்டு போய் ஒரு தண்ணிக்குள்ள வந்து நம்ம மூழ்கி அடிச்சு வர்றதை வந்து நம்ம வந்து செய்ய வேண்டாம். இயேசுவோடு கூட 2 கல்லர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அறையப்பட்டாங்க. ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்பட்டான். அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்து எங்க போனா? தேவனோட பிரதேசி. ஆமா, இன்றைக்கு என்னோடு கூட என்ன செய்வா? பிரதேசி. அப்படிப்பட்ட நபர்களை வந்து நம்ம கட்டாயமாக வந்து அவங்களை கூட்டு போய் ஞானஸ்தானம் கொடுக்கணும். இல்லைன்னா வந்து அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, பரலோகம் போவாங்களா? இல்லையா? அந்த பாட்டி அம்மாவோ வயசானவங்களோ ரொம்ப முடியாதவங்க, ரொம்ப சிவியரா இருக்கிறாங்க, அவங்க பரலோகம் போவாங்களா? கண்டிப்பா போவாங்க. ஓகே, அப்ப அந்த ஞானஸ்தானத்து நிமித்தமாக அந்த டைம்ல வந்து நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? அதனால வந்து என்ன செய்வது? ஒன்றும் குறைவதில்லை. சரிங்களா? அவங்க வந்து ஐயா ஞானஸ்தானம் எடுக்கல, அப்ப வந்து அவங்க பரலோகம் போக மாட்டாங்க, அவங்க ரட்சிப்பை இழந்துருவாங்க, அவங்களுக்கு வந்து பரலோகத்துல ஒரு இடம் கிடைக்காது, அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர்களை வந்து நம்ம விட்டு விடலாம். சரிங்களா? மெயினா வந்து ரட்சிப்பு தான் வந்து மிக மிக அவசியம். சரிங்களா? அப்ப வந்து நம்ம வந்து சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இல்லையா, நல்ல 40-50 வயதுல இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம அடுத்த ஞானஸ்தானத்தை குறித்து, சபையினுடைய அங்கத்துவத்தை குறித்து, அதனுடைய பொறுப்புகளை குறித்து நம்ம எடுத்து பேசி அவர்களுக்கு வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து பேசலாம். அப்படி முடியாத நிலையில் காணப்படக்கூடிய அந்த நபர்களுக்கு வந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா, அதை மட்டும் என்ன செய்யலாம், நம்ம வந்து தெளிவாக பார்த்து அப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையை வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? அவங்களை கூட்டு போய் நம்ம தண்ணியில மூழ்கி அப்புறம் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா இதுவாங்க. சரிங்களா? அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வேற ஏதாவது கேள்வி? அவங்களுக்கு தெளிப்பு ஞானஸ்தானம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல பண்றாங்க. அது தவறு, அப்படி பண்ணக்கூடாது, அது தவறு. ஏன்னா வேதம் வந்து அதை அங்கீகரிக்கல. அது வந்து சரியான ஞானஸ்தானத்துக்கு வந்து முழுக்க ஞானஸ்தானத்துக்கு ஈடாகாது. சரிங்களா? இல்ல, ஒரு சில சபையில கொடுக்காங்க, அது என்ன அடிப்படையில கொடுக்காங்க அவங்க பிறகு? எது? இல்ல, தெளிப்பு ஞானஸ்தானம் சபையில கொடுக்காங்க, பெரிய சபையில கொடுக்குறாங்க, அப்படி என்ன அடிப்படையில கொடுக்காங்க அவங்க? தெளிப்பு ஞானஸ்தானம் அது எந்த அடையாளத்துல கொடுக்குறாங்க? தெளிப்பு ஞானஸ்தானம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு வசனம் இருக்கும் இல்லையா? இல்ல, அந்த அவங்களுக்கு எந்த வசனத்தின் அடிப்படையில வந்து அவங்க கொடுக்குறான்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த வசனம் எனக்கு அந்த மாதிரி இருக்குங்களா, யாருக்கும் தெரிஞ்சிருக்கா? யாருக்கும் அந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் நான் தென்படல.
தெளிப்பு ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக அதை நான் உறுதி செய்வதற்கு ஏற்ற வசனம் வந்து எனக்கு தெரியல. அந்த மாதிரி வேதத்தில் எங்கேயாச்சும் நீங்க வாசித்திருக்கிறீங்களா? யாராச்சும் வாசித்திருக்கிறீங்களா? இந்த வசனத்தை கோட் பண்ணி தான் அவங்க தெளிப்பு ஞானஸ்தானத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. என்ன தெரிஞ்சு யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல. மேல அவங்க மேல தண்ணீர் பட்டாலே போதும், அது வந்து ஞானஸ்தானத்துக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க, காமிச்சிருந்தாங்க. அந்த வசனத்துக்கு அடையாளமா ஏதாச்சும் இருக்குங்களா? இந்த ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா யாராச்சும் வாசிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. நோ. சார் எனக்கு யாராச்சும் தெரிஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அவர் குழந்தைய 40ஆம் நாள் காணிக்கை கொடுத்தாங்கல்ல சார், அது அடிப்படையில கொடுப்பாங்க சார். சிஸ்டர் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஜீசஸ் பிறந்த உடனே 40ஆம் நாள் அவரை கோயில்ல காணிக்கையா ஒப்பு கொடுப்பாங்க இல்லைங்க சார் பாஸ்டர், அது அடிப்படையில இந்த 40 நாளுக்குள்ள ஓகே. அது குழந்தையாலன்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கே கல்யாணம் கல்யாணம் வந்து ஞானஸ்தானம் கூட சர்டிஃபிகேட் கொடுத்தா கல்யாணம் கொடுத்துதான் கல்யாணம் பண்ணுவாங்க சார். ஐயா மறுபடியும் சொல்லுங்க ஆனந்த் ஐயா. கல்யாணம் ஐயா மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. ஆனந்தராஜ் ஐயா. வாய்ஸ் பிரேக் ஓகே. அவர் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டுங்களா? ஓகே. சொல்றாங்க சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம் 40 நாள் கழிச்சு அப்படின்னு கல்யாணம் ஆக போறவங்களுக்கு தயவுசெய்து யாராச்சும் எடுத்து சொல்லுங்களேன் எனக்கு அவர் என்ன சொல்றாருன்னு. கடைசியில் சொல்றேன். பாஸ்டர் அவர் என்ன சொல்றாங்கன்னா, நான் குழந்தை ஞானஸ்தானம் தெளிப்பு ஞானஸ்தானம் சொன்னேன் பாஸ்டர், அது கிழக்கும் ஜென்ம பாட பிறந்ததால அந்த ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. 40 நாள் ஜீசஸ் கோயில்ல காணிக்க ஒப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குழந்தைக்கு மட்டும்தான் நான் சொல்றேன், அவங்க கேட்கறாங்கன்னா இந்த மரண தருவாயில இருக்கிறவங்களுக்கும் ஆசியா மரமோ இந்து வந்துட்டு அவங்களுக்கும் நம்ம ஞானஸ்தானம் கொடுத்துட்டு தான் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கேட்க அதுக்கு என்ன அப்படித்தானங்க பிரதர்? ஓகே. எனக்கு பாதியா கேட்கு. குழந்தைங்களுக்கும் 40 நாள்ல வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அதே போல வந்து திருமணத்துக்கு முன்பாக வந்து ஒரு சிலருக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அந்த 2 விஷயங்கள் வந்து கேட்டது, அவ்வளவுதான். இல்லைங்களா? நான் பேசுனது உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கணும்னா, கல்யாணம் ஆக போறவங்களுக்கு வந்து ஞானஸ்தானம் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து எப்படி அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? ஆனந்தராஜ் ஐயா கேட்டது இல்லையா? நீங்க அந்த கேள்வி தான் கேட்டீங்களா? ஓகே சரி, நான் கடைசியில் கேட்குறேன் சரிங்களா? ஸ்டக் ஆகுது. சரி, அடுத்தது நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவின் கட்டளைகள் யாவற்றிற்கும் கீழ்ப்படிய போதியுங்கள். ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து என்ன தலைப்புல வந்து நம்ம பார்த்தோம்? ஞானஸ்தானம் கொடுத்து அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு முன்பாக நாம் எதை முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஞானஸ்தானம் கொடுத்த பிற்பாடு வந்து நம்ம என்ன செய்யலாம்? அவங்களை அங்கத்தினர்களாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதுதான் வந்து வேதத்தின்படி சரியானது. அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிறிஸ்துவின் கட்டளைகள் யாவற்றிற்கும் கீழ்ப்படிய போதியுங்க. இப்ப மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல பாருங்க. நீங்க ஞானஸ்தானம் கொடுத்துட்டீங்க, அவங்க மனம் திரும்பிட்டாங்க, ஞானஸ்தானம் கொடுத்துட்டீங்க, சபையில அங்கத்தினர்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். அடுத்தபடியாக அந்த விசுவாசிகளை, அந்த புதிதாக இணைக்கப்பட்ட அந்த நபர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரிங்களா? அடுத்து நம்மளுடைய பொறுப்பு என்ன? மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வந்து மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல 19வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே என்ன செய்யுங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே
ஞானஸ்தானம் கொடுங்கள். கேக்குதுங்களா? அடுத்து 20வது வசனத்தை வாசிங்க. வசனம் 20. வசனம் 20. ஹலோ, கேக்குதுங்களா? வசனம் 20. ஹலோ. Brother Anil cannot connect, man. Just will continue next week, okay? Yeah, yes, a network problem. Can you just close the class? We will continue next week, okay? Just inform to the students. Ah? Next week Monday, okay? Network problem. I cannot connect. Just inform the students, okay? So I have network problem, cannot connect. Just inform to the students. Next week we will continue, okay? Okay.